ஹலோ, வெல்கம் டு டி புக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026ல வர லேட்டஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். இங்கே கம்ப்ளீட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்க போகிறோம், நோட்டிஃபிகேஷன் டைம்லைன் பார்க்க போகிறோம், அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸ் பார்க்க போகிறோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து January 14, 2026 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து February 3, 2026. ஸோ நடுவில் நம்மளுக்கு 20 டேஸ் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து May 24, 2026 நடக்குது. மெயின்ஸ் வந்து August 21, 2026 நடக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு நடுவில் ஏதாவது அப்டேஷன் ஆர் அனௌன்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா upsc.government.in போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ்ங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிலிமினரி, நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பர்சனாலிட்டி டெஸ்ட். ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அதில் வந்து 2 பேப்பர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஜிஎஸ், தட் இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். பேப்பர் 2ங்கிறது வந்து சிசாட். இது ரெண்டுமே வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே, இந்த 2 பேப்பரில் சிசாட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடு அண்ட் வேர்பல் ரீசனிங் ப்ளஸ் இங்கிலீஷும் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது வந்து என்னென்ன போர்ஷன்ஸுங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயில்டாக சொல்கிறேன். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப், அதில் 9 பேப்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ஏ, ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஒன்று வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் இருக்கும், ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் 2 பேப்பர் இருக்கும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அந்த வெப்சைட்டில் போய் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். 2 பேப்பர்ஸ் இருக்கும். மிச்ச 2 பேப்பர்ஸ், அதாவது இப்போ டோட்டலாக உங்களுக்கு 7 பேப்பர்ஸ் இருக்கும். மிச்ச 2 பேப்பர்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று, இன்னொன்று இங்கிலீஷு கம்பல்சரி. இது இந்த லாங்குவேஜுங்கிறது வந்து எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா 8th ஷெட்யூலில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ அந்த லாங்குவேஜஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பேப்பர், அதாவது இங்கிலீஷும் லாங்குவேஜ் பேப்பருமே வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பராக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும் போதும். மற்ற பேப்பர்ஸை தான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் கவுண்ட்ஸ் ஆகும். மெயின்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பர்சனல் டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி போகும்னா, ப்ரிலிமினரி இப்போ ஒருத்தவங்க கிளியர் பண்ணுறாங்க, மெயின்ஸும் கிளியர் பண்ணுறாங்க. பட் இன்டர்வியூ வந்து அவங்க கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்க திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து திருப்பியும் அவங்க ஃபஸ்ட்லேருந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு 200 மார்க்ஸ். அதாவது ஒரு கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ். ஓகேவா? அது 2 hours டியூரேஷன், அதாவது 9:30 to 11:30 வரைக்கும் இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் சிசாட். ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் 200 மார்க்ஸ். ஸோ ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஓகேவா? 2 hours டியூரேஷன், 9:30 to 11:30. அதுக்கப்புறம் சிசாட், அதில் வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2.5 மார்க்ஸ், அதே 200 மார்க்ஸுக்கு. அப்புறம் டியூரேஷன் வந்து 2 ஹவர்ஸ்க்கு. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்டுன்னா, சிசாட்டை வந்து நீங்கள் குவாலிஃபைங் பேப்பர் இங்கே. ஸோ 33% நீங்கள் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையே கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் சிசாட்டுங்கிறது. அண்ட் அது ரெண்டுமே ஒரே டேயில் தான் நடக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை மட்டும் அட்டன் பண்ணிட்டு 2வது பேப்பரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. அது முடியவே முடியாது. 2 பேப்பருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அண்ட் 2வது பேப்பரில் உங்களுக்கு 33% மினிமம் மார்க் ரிக்வயர்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கனால 66 மார்க்ஸ் ஆச்சு நம்ம அட்டன் பண்ணணும். 66 மார்க்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வாங்கணும். ஓகே, ஜிஎஸ் பேப்பரும் ஜிஎஸ் பேப்பர் 1 அண்ட் சிசாட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ரெண்டுத்துக்குமே 1/3 ஆஃப் த மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். ஓகே, இதுதான் சிலபஸ் கவரேஜ். இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம பார்க்குறோம், அப்புறம் சிசாட் பேப்பரோடது பார்க்குறோம். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸு. 2வது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, 3வது வந்து ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக், என்விரான்மெண்ட், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது எல்லாமே ஒரு தனித்தனி சப்ஜெக்ட்டுங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே நிறையா சப்டாபிக்ஸும் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன். 2வது வந்து சிசாட் பேப்பர். அதில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், கம்யூனிகேஷன், லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் அபிலிட்டி, அப்புறம் டெசிஷன் மேக்கிங், பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ்.
யூபிசி 2026 தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் ஏர்லி. உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இட் வில் பி அ பெட்டர் சாய்ஸ். அண்ட் நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் படிக்கணும். சிலபஸ் தெரியாமல் நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக் அதுக்குள்ளே வருதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் வாஸ்ட் சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள் கேட்டகரி பொறுத்து உங்களோட அட்டம்ஸுமே மாறும். அதே மாதிரி ஏஜ் வைஸும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு திருப்பி ஒரு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லேயுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியே கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.